தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் எனக்கு இந்த வீடியோவில் எது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியிலேருந்து ஒரு அருமையான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணுற டேட் ரொம்ப நாள் கொடுக்கல, கொஞ்ச நாள் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அது எந்த மாதிரியான ஜாப் அப்படிங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமே பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 17/1/2024 இருந்து 22/1/2024 நீங்க இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி திருநெல்வேலி ஏரியால இருந்து வந்திருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேம் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஐஇசின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா பிஜி டிகிரி நீங்க மாஸ் கம்யூனிகேஷன்ல முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அல்லது மாஸ் மீடியா ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெப்யூட்டட் அண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 to 3 வருடங்கள் இந்த மாஸ் கம்யூனிகேஷன், சோசியல் மொபிலைசேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலி டிமாண்டிங், அதாவது என்விரான்மெண்டல் அந்த சம்மந்தமாகவும் கவர்மெண்ட் அஃபீஷியல் சம்மந்தமாகவும் உங்களுக்கு அந்த லோக்கல் ஆர்டிஸ்ட், சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் அண்ட் மல்டிபிளேயர்ஸ் பார்ட்னர்ஸ் இந்த இதில் ஏதாவது ஒரு ரிலேட்டடாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அடாப் ஃபோட்டோஷாப், அது போக கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல், வேறு சர்ச் ரிலவெண்ட் டேட்டா, டாக்குமெண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் போத், அதாவது பேசுறது மற்றும் எழுது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேருந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மந்த்லியான ரெமிட்டேஷன், அதாவது உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு 25,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் இதுக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஷார்ட் நோட்டிஷன் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங் தான். மொத்தம் 2 போஸ்ட் தான் இருக்கு. இதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்க விண்ணப்பிக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறேன், நீங்கள் அது மூலமாக போய் விண்ணப்பிங்க. சரிங்களா? இதுதான் அந்த அப்ளை பண்ணுற லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஏஜ், உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பரோட மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. பின்கோடெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப்சர் கோட் கேட்கும். அது கரெக்டாக கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி கேட்கும். அதுலேருந்து உங்களுக்கு எந்த சொந்த மாவட்டம்னு கேட்டுக்காங்க கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். உங்களோட ஃபோட்டோ அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும், அதை படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் மார்க், 10th 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இதில் எல்லாம் நீங்கள் படிச்சிக்கலாம், அதான் கொடுக்கலாம். கிராஜுவேட் வரைக்கும் கம்பல்சரி அது டிக் போட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக வைக்கணும் அவசியம் இல்லை. அது போக எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் டைப் ரைட்டிங் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண இருக்கும். ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதுக்கான இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு சிடிசி, அதில் சேலரி வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அது கொடுக்கணும். அதே மாதிரி ஐடி ஃபைல், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு டிக் கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு, இந்த ஒரு கேப்சர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணி சேவ் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நேரடியாக தேர்வு முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த தேர்வு உங்களுக்கு செலக்ட் செய்யப்பட்டவங்க இந்த இதுக்கு விண்ணப்பிச்சவங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தற்காலிகமான ஒரு பதவி தான். இது உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒர்க்காக தான் இருக்கும். அதான் அவங்க ரெமிட்டேஷன் சொல்லிட்டு அந்த 25,000 சேலரிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு நல்ல விதமான ஜாப். 25,000 சேலரி. அந்த திருநெல்வேலி ஏரியாவில் உள்ள மக்கள் யாராவது ஒருத்தங்க அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி.nice.in அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது மூலமாகவும் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோஸ் எந்த டவுட்ஸ்லாம் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டு நம்ம சேனலோடு என்றும் இணைந்திருங்கள். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ.